ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க சாஃப்டான கொழுக்கட்டை 5 விதமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 12 மணி நேரத்துக்கு கூட ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஒரு திடமான பாத்திரத்துல தண்ணி ஊத்தி உப்பு, நெய்யெல்லாம் போட்டு கொதிக்க போது அரிசி மாவு போட்டு நல்லா கேளுங்க. விடாம கலரணும். அப்பதான் கட்டி கட்டியா ஆகாம இருக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா சேர்ந்து வந்துரும். இந்த பதத்துக்கு வந்தோன ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. பாருங்க, மாவு நல்லா ஆறிடுச்சு. டைட் டூம் ஆகிடுச்சு. கையில நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு போல்ல தேங்காய், ஏலக்காய் தூள், வெல்லம் சேர்த்து ஒரு பூரணம், ஈஸியான பூரணம் ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அட்ஸ் இல்லாத மோதகம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எண்ட மட்டும் நல்லா தின் பண்ணிட்டு வாங்க. சென்டர் பார்ட்டா தின் பண்ணக்கூடாது. இதுல காமிக்கிற மாதிரி நீங்க ஈஸியா மோதகம் பண்ணிடலாம். எள்ளு பூரண ரெசிபியோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கை ஆயிலோட இருந்தா நல்லா ஈஸியா கொழுக்கட்டை செய்ய வரும். மீதமான கொழுக்கட்டை மாவையும் பூரணத்தையும் மிக்ஸ் பண்ணி குட்டி குட்டி கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். இது எள்ளு பூரணம். டென் மினிட்ஸ் இட்லி குக்கர்ல இத பாயில் பண்ணி எடுத்தா கொழுக்கட்டை ரெடி. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நன்றி.